ஹலோ, வணக்கம் நம்பிகளே, நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்கள் எல்லாரும்? நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த வாழைக்காய் இருக்கல்லோ, கறி வாழைக்காய், இதில் ஒரு சம்பல் செய்ய போகிறேன். வாழைக்காய் சம்பல். வாழைக்காய் சம்பல் இது அவிக்கணும் தோலை சீவி. அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் பூ போட போகிறேன். விரும்பினால் தேங்காய் பால், கட்டி பால் அதுவும் விடலாம். நான் தேங்காய் பூ போட போகிறேன். அடுத்தது இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். சின்ன வெங்காயம் போட்டால் தான் கூட டேஸ்டாக இருக்கும். அப்போ சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இந்த வாழைக்காயை முதலில் இந்த தோலை சீவுவான் பாருங்க. இப்படி சீவி எடுத்துட்டு நல்லா இருக்கும் வாழைக்காய் சம்பல். மிரக்கறி சாப்பாடோட வாழைக்காய் சம்பல் செய்து சாப்பிட்றது நல்ல ஒரு ருசியாக கொடுக்கும். இது இன்றைக்கினா வெள்ளிக்கிழமை. அப்போ இந்த வாழைக்காய் சம்பல் போடுவோம்ண்டு எடுத்த நான் உங்களுக்கும் ஒரு வீடியோ செய்து இல்லை போடுவோம். வாழைக்காய் சம்பல் இப்பத்திய பிள்ளைகளுக்கு செய்ய தெரியாது. முந்தைய எங்களை மாயாக்களுக்கு ஊரில் செய்ய தெரியும். கணக்க விசேஷங்கள், கல்யாண வீடு, சாமத்திய சடங்கு, துவசங்கள், இதுகளுக்கு சம்பல்கள் போடுறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்ய தெரியாது. எங்கட பிள்ளைகளுக்கே தெரியாது செய்ய. அப்போ தமிழ் கடை வாழைக்காய் வாங்கினது இருந்தது. பின்ன இப்படி சம்பல் வீடியோ செய்து போட இல்லை தானே. அப்போ போடுவோம்ண்டு வச்சுருந்தேன் நான். இதை ஒன்றுக்கு மடுக்காமல் வச்சுருந்தேன் நான். இது செய்ய நேரம் இல்லாமல் இருந்தேன் நான். கூடுதலாக வெளியால் போய் கொண்டிருந்தேன். சமர் தானே, கோயில்கள் குளங்கள்ண்டு வெளியால் போய் கொண்டிருந்ததால் செய்ய இல்லை. வாழைக்காய் பழுதாகல அப்படியே இருக்குது. அப்படியே தோலை சீவிட்டு அவிய போடணும் பாருங்க. முழுசாவே போடாமல் வட்டி போட போகிறாங்க. கரியாவிறக்கு நல்லா தோண்டி சீவோணுமண்டு இல்லை. வாழைக்காய் தோலிலேயே சம்பல் செய்கிறவன். நான் தோலை சீவி செய்கிறது தோலிலையும் செய்யணும். இங்கே பாருங்க, தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த தண்ணிக்குள்ள இப்படி வெட்டி போட்டு போட போகிறோம். இதுக்கு உப்பு போடுவோம். உப்பு போட்டால் தான் அந்த கயர் நடுவிடும். பாருங்க, கயர் எடுத்துட்டு வாழைக்காயில் ஒரு கயர் தன்மை இருக்குது தானே. அப்படிவா கழுவோம். கழுவிட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டு இதுக்குள்ள பாருங்க கொஞ்சம் இந்த தேங்காய் பால், இது தேங்காய் பால் இது கொஞ்சம் விட்டு கழுவ போகிறேன். அப்போ அந்த கருக்காது. பசுப்பால் இருந்தால் பசுப்பாலையும் போடலாம். இங்கே வெறும் பொட்டிப்பால் இந்த இப்படி கழுவிட்டு போட்டால் கயர் வராது. கலர் பாடி வேறு இருக்குது. கொஞ்சம் தண்ணி விட்டுறாங்க கொஞ்சம் பாலுக்கு. இப்படி கழுவி போட்டால் அந்த வெள்ளை கலரில் இருக்கும். இல்லையாண்டா ஒரு சாம்ப கலர் வந்துடும் வாழைக்காய். இப்போ இப்படியே போட்டு அவிப்போம். இதுக்குள்ள தண்ணி அளவாக விடுவோம். அளவாக எடுத்துட்டா இது வேறங்க தண்ணி ஒரு அளவாக என்னெண்டா ஊற்றாமல் அதுலேயே அப்படியே அவிஞ்சு வற்ற விடுவோம். தண்ணியை வடித்து ஊற்றாமல் இப்போ அடுப்பை போடுறேன். அப்போ அவிஞ்சு வேறட்டும் பிறகு காட்டுறேன் என்னண்டு. இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சின்னனா வெட்டணும். அதையும் பட்டி போட்டு காட்டுறேன். இப்போ வேறங்க வாழைக்காய் அவிஞ்சு
வந்துட்டுது இங்கே அப்படியே அதே தண்ணியில் வற்றி அவிஞ்சு வந்துட்டு நான் இடைக்கிட அவிஞ்சு கொண்டு வரக்க இப்படி செய்து விட்டேன் நான். அப்போ தான் அவிய அப்படியே மசிக்க வேணும். அப்போ அவிஞ்சிட்டுது வாழைக்காய் அவிஞ்சிட்டுது. இதை அப்படி மசிச்சு விடுவோம். இப்படி மசிச்சு விட்டுட்டு இப்படி வடிவாக மசிச்சு விட்டுட்டு இங்கே பாருங்க, சின்ன வெங்காயத்தை எவ்வளவு சின்னனா வெட்டி வச்சுக்கிறோம். குருணியாக வெட்டி வச்சுருக்குது. என்ன நிறைய போட்டால் நல்லா சின்ன வெங்காயம் வெளிநாட்டில் சரியான விலை. அப்போ இவ்வளவு போட்டிருக்கிறேன், இன்னும் போடலாம். பச்சை மிளகாயும் வெட்டி உரைப்புக்கு தக்க போட்டிருக்கு. இதுக்குள்ளே தேங்காய் பூ போட்டு சேர்க்க வேணும். நான் இன்றைக்கு என்ன இதுக்கு சமைச்சேன் நானண்டா மிரக்கறி பாருங்கோ, கீரை கறி வச்சுருக்கு. கீரை கறி மத்தியானத்துக்கு அளவாக தான் சமைச்சிருக்கு. பிறகு பாவக்காய் கறி சமைச்சிருக்கு. பாவக்காய் பிறகு பருப்பு பாவக்காய் பூசணிக்காய். இது பூசணிக்காய் கீரை. நான் பசுமதி சோறு இனித்தான் அவிய விட போகிறேன். ஏன்டா சூடாக சாப்பிட்றக்கா கறியலை சமைச்சாச்சு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் ஒரு கோயிலுக்கு பின்னேரம் போக போகிறோம். அப்போ அளவாக சமைச்ச நாங்கள். இப்போ இதை நல்லா மசிச்சுட்டு இந்த சின்ன வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு தேங்காய் பூ போடணும். கடைசியாக இந்த தேசி புளி விடணும். நான் வாழைக்காயில் சின்ன வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு தேங்காய் பூ எல்லாம் போட்டு செய்து வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு அவ்வளோ வாசம் பெறுது, நல்லா இருக்குது. உப்பு அவிய போடக்க சொட்டு உப்பும் போட்டேன் நான். அது காணாமல் இருக்குது. இப்போ திரும்பவும் கொஞ்சம் போடுறேன், இன்னும் கொஞ்சம் போடுறேன் காணாது. இது போட்டுட்டு இந்த தேசி புளியிற தானே இது விடுறேன். இது பச்சையில் பச்சை தேசிக்காய் இருந்தால் அது விடுங்க, அதுதான் கூட நல்லா இருக்கும். இப்படி அளவாக விடுறேன். விட்டுட்டு இதை மசிக்கணும். இதை மசிக்கணும். இங்கே பாருங்க. அப்போ இது வடிவாக இப்படி செய்ய வேணும். இதுக்குள்ளே தேசி புளி விட்டேன் நான். இந்த தேசி புளி விட்டேன் நான். ஆனால் பச்சை தேசிக்காய் இருந்தால் பச்சை தேசிக்காய் விடுங்க, அதுதான் கூட நல்லா இருக்கும். இதை விட பச்சையில் விடுங்க. இந்த மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த மாதிரி வாசம் பெறுது, நல்லாவும் இருக்குது. உப்பு அவிய வைக்கையே அதுக்கு போட்டேன் நான் வாழைக்காய்க்கில். அது காணாமல் திருப்பி போட்டேன் நான். அது நான் சொன்னதுகள் பதிஞ்சதோ தெரியல, அதான் திருப்பி சொல்லுறேன். அப்போ இது ரொம்ப நல்லா இருக்கும். மிரக்கறி சோறு கறிகளோட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அதோட சேர்த்து சாப்பிடுங்க. நீங்களுமே ஒரு முறை இப்படி செய்து பாருங்க. ஒரு வாழைக்காயை வாங்கி இப்படி வெட்டி இப்படி செய்து பாருங்கோ. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்படி டேஸ்டாக இருக்குமென்று சொல்லி. தேங்காய் பூ போடலாம், இல்லையாண்டா தேங்காய் முதல் பால் இருக்குத்தானே, தேங்காய்ன்ற கட்டியாக புளிஞ்ச பால் அதை விட்டு செய்யலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் தாங்கோ, கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு ஆயிரத்தை தாண்டி ஓடிக்கொண்டிருக்குது. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எங்களுக்கு 1000 கிடைத்திருக்காது. நீங்கள் மீண்டும் எங்களுக்கு சப்போர்ட் தருவீங்கள் என்று நம்புகிறேன். அப்போ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை வருகிறேன். ஓகே, பாய்.